என்னைக்கும் இல்லாம, இன்னைக்கு நம்ம கௌதம்க்கு நம்ம மாசிலாமணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்றாரு. மாசிலாமணி வேற யாரும் கிடையாது. அஞ்சலியோட அப்பா தான். அவரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி, "கௌதம் தம்பி, அங்க என்ன நடந்துட்டுருக்கு? இலக்கியா எங்க இருக்காங்க? என்ன ஏது? நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மதானா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, இங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு, "மாமா உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, அதாவது இந்த மாரி தான் இங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. என் பொண்டாட்டி இருக்காளே, அவ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரியான வேலைய செஞ்சுகிட்டு இருக்கா. ஏற்கனவே அஞ்சலி வேற வந்து எப்டின்னா, இலக்கியா மேல கேஸ் போட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ இந்த என்னோட பொண்டாட்டி, அதாவது அஞ்சலியோட அம்மாவும் இருந்துட்டு, இப்போ இலக்கியா மேல இன்னொரு கேஸ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்கா. அவ தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து தம்பட்டம் அடிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இங்க வசந்தும், அதுக்கப்புறம் லட்சுமியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? இலக்கியாவ காப்பாத்திட்டீங்களா இல்லையா? அப்டின்ற மாரி வந்து கேட்கும்போது, மாமா எதுக்கும் கவலைப்படாதீங்க. அத்தைய வந்து இப்ப பத்திரமா இருக்க சொல்லுங்க. நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இலக்கியாவ எப்படி வெளிய கொண்டு வந்துர்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நான் கண்டிப்பா சொல்றேன். இலக்கியா வந்து இப்பன்னா அஞ்சலியோட வயித்துல இருக்க குழந்தைய கலைக்கணும்லாம் எதுவும் பார்க்கல. அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது தான், இப்போ நம்ம கௌதம்க்கே பயங்கரமான அதிர்ச்சியான ஒரு விஷயத்த தான் நம்ம மாசிலாமணி வந்து இப்ப என்ன சொல்லப் போறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, அ "கௌதம் தம்பி, நான் சொல்றத கேளுங்க. இங்க என்ன நடந்திருக்கும், ஏது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம, இங்க இலக்கியாவ காப்பாத்துறதுக்கு என்னால ஆன முயற்சிய நான் செய்றேன். முயற்சி அப்படின்றத விட, எனக்கு ஏற்கனவே தெரியும். அஞ்சலி கர்ப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க மாமா நீங்க?" அப்படின்ற மாரி அதிர்ச்சியோட கேட்கும்போது தான், இல்ல கௌதம், ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியரா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம அவளுக்கு சின்ன வயசுலயே வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையில ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனா, சரி ஓகே, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிட்டு ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் அங்க இங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கர்ப்பமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நெனச்சேன். ஆனா, நீங்க சொல்றது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது, அஞ்சலி கர்ப்பமா இருக்கிறதுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்பே கிடையாது. என்னடா இது பெத்த அப்பனே இப்படி வந்து சொல்றானேன்னு சொல்லிட்டு வந்து தப்பா நெனைக்காதீங்க. என் பொண்ணுக்கு இருக்கிற பிரச்சனைய சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஜோசியர் சொன்னாங்க. இந்த மாரி தான் இந்த ஜாதகத்துக்கு அ குழந்தை பாக்கியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா மேல பொய் கேஸ் தான் போட்டிருக்கா. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்பவே நேரா போயிட்டு அஞ்சலிய அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அஞ்சலியோட வயித்துல கரு இருக்கா? இல்லையா? அப்படின்றத நானே செக் பண்றேன். நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. இலக்கியா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கூட தான் இருப்பா. இலக்கியாவ காப்பாத்துற வேலைய வந்து மட்டும் பாருங்க நீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, நம்ம கௌதம் வந்து சொல்றாரு, "இல்ல மாமா, நீங்க அப்படி பண்றது தப்பு. ஒரு பொண்ண கை நீட்டி அடிச்சா அது மிகப்பெரிய இஷ்யூ ஆகும். அது பெத்த அப்பாவாவே இருந்தாலுமே கூட சரி. அது மட்டும் இல்லாம இப்போ நான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன். அஞ்சலி கர்ப்பமா தான் இருக்காளா அப்படின்றது எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேஸ் போட்டிருக்கேன். அதனால பிரச்சனை கிடையாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "இல்ல தம்பி, என்னோட ஆதங்கம் வந்து தாங்க முடியல. இங்க இருக்கும்போது தான் இலக்கியாவ அவ்ளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு இருந்தா. இப்போ என்னடான்னா, இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கே அனுப்பிச்சு வச்சிருக்கா. அவளெல்லாம் சும்மா விடக்கூடாது. நாங்க வரேன் இருங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, நம்ம மாசிலாமணி வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்பி வந்துட்டுருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.